Please subscribe to my YouTube channel. திருவையம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போட்டி வழங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபில். தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு அப்புறமா ஒரு நீண்ட இடைவெளி. அதற்கு அடுத்தது பதிவு இன்னைக்கு தான் வருது. அதுக்கு காரணம் நிறைய பேர் அதுக்கு சரியா லைக்கு வியூவர்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிருந்தீங்க. தயவுசெய்து நம்முடைய வீடியோ இதுக்கப்புறமா நம்ம வாட்ஸ்அப்லலாம் நான் ஷேர் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் அது வரும். அதனால் நம்ம சேனலில் தயவுசெய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு டைரெக்டாகவே அப்ளிகபிள் ஆகிடும். சரி, இன்னைய பதிவு போகும். இன்னைய பதிவு எதை பற்றினா ராஜயோகங்கள். யோகம், ராஜயோகம். பெரும்பாலான நம்முடைய ஜோதிட விருப்பமுடைய அன்பவர்கள், சாரி, என் ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருக்கான்னு பாருங்கள், ராஜயோகம் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு கேட்காத முறை கிடையாது. ராஜயோகங்கள் என்ன? ராஜயோகம்னா என்ன? ராஜா மாதிரி வாழ்வோமா? பெரிய ஒரு ராஜ்யத்தை நம்ம ஆளுவோமா? இல்லை கல்லாக திறந்தாக்கா அப்படியே கொட்டுன்னு பணம் கொட்டுமா? அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் இந்த ராஜயோகத்தை பற்றியான நிறைய பேருக்கு புரிதல் இருக்குது. ஃபஸ்ட்டு ராஜயோகம்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். நம்மளுடைய ஒவ்வொருடைய பிறந்த ஜாதகத்துலேயுமே சில அமைப்புகள் நமக்கு ராஜயோகத்தை தருகிறது. அது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் இருக்குது ஜாதகத்தில். நம்ம அனுபவ ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த 300 யோகங்களும் எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியுமான்னா நிச்சயமாக கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஒவ்வொருடைய யோகத்தையும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே எந்தெந்த ராஜயோகங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளாம் இருக்குது. ஒரு பர்டிகுலராக சில ராஜயோகங்கள் தான் இப்போ நம்ம பெரும்பாலான ஜோதிடர்களால் நடைமுறையில் பார்க்கப்படுது. அந்த ராஜயோகங்கள்னால் என்ன? ராஜயோகங்கள் என்ன தெரியும்? அப்படியே நம்ம இந்த சரஸ்வதி சபத்தில் பிச்சைக்காரி நாட்டினுடைய ராணி ஆகிற மாதிரி, ஒரு கோழை தளபதி ஆகிற மாதிரி, ஒரு ஊமை பாடகர் ஆகிற மாதிரி அப்படியே திடீர்னு அற்புதங்கள்லாம் நடந்துடும் அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஜோதிடத்தில் அப்படிலாம் ஒரு ஒரு கோடியில் ஒருத்தருக்கு அமையத்துக்கு கூட வாய்ப்பு கிடையாது. ராஜயோகம்னா என்னன்னாக்கா நம்மளுடைய தரித்திர நிலைகள் நமக்கு போகும். ஒரு ஒரு நிம்மதியான, ஒரு சாந்தமான, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை கோடு நமக்கு தெரியும். அப்படிதான் நமக்கு ராஜயோகங்கள் தரப்போகுது. பொதுவாக நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜயோகங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த தரித்திர நிலையை தொடராது. கொஞ்சம் வாழ்க்கையில் படிப்படியாக ஒரு முன்னேற்றம், ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, 4 பேர் மதிக்கக்கூடிய அமைப்பு, 4 பேர் வழங்கக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்புகள் அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த ராஜயோகங்களுடைய அமைப்பு. இந்த ராஜயோகங்கள் பொதுவாக நம்ம பெரும்பாலும் இப்போ கடைபிடிக்கப்படுறது சந்திரன் சம்பந்தப்பட்ட யோகங்கள். அது துருதுரா யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், அதில் ஒரு 3 முக்கியமானது இருக்குது. அது ஒவ்வொரு யோகத்தை பற்றி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பதிவில் பார்ப்போம். இப்போ நான் ஒரு பொதுவாக நம்ம என்னென்னா நம்ம ஜோதிடத்தில் ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது சூரியனை பேஸ் பண்ண யோகம் ஒரு 3 முக்கியமாக பார்க்கப்படுது. வேசி யோகம், வாசி யோகம், சுப உபயசாரிவா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான யோகங்கள் சூரியனை பேஸ் பண்ணி பண்ணுது. அதுக்கப்புறமா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பத்திர யோகம், ருஷக யோகம், சசயோகம், ஹம்ச யோகம், மாளவிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமாக அந்த 5 யோகங்கள் பஞ்சமகா புருஷ யோகம். அதுக்கடுத்தது அந்த குரு சந்திரனுடைய பேஸ் பண்ணி கஜகேசரி யோகம், சந்திரனும் செவ்வாயம் பேஸ் பண்ணி சந்திர மங்கள யோகம், அதுக்கப்புறமா அதியோகம், அஷ்டலட்சுமி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம். குரு ராகுவோடோ இல்லை குரு கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது குரு சண்டால யோகம். அடுத்தது காலசர்ப தோஷம், காலசர்ப யோகம். அது நிறைய பேர் காலசர்ப தோஷம்னே பழகிட்டாங்க. காலசர்ப யோகம், இந்த ராகு கேதுகளுக்குள்ள கிரகங்கள் ஏற்பது காலசர்ப யோகம். அதுக்கடுத்தது அதிகமாக இன்று பேசப்படுறது 2 விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம். அதுக்கடுத்தது
பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ள தன்னுடைய வீட்டிலேருந்து ஒருத்தர் இடம் மாறி இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். அதுக்கடுத்தது ராசி இருக்கக்கூடிய கட்டத்திலேயே வந்து நவாம்சத்துலேயும் அதே இடத்துலயே இருந்துச்சுன்னா அது வர்க்கோத்தமம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்புகள் பொதுவாக வந்து நமக்கு இன்னைக்கு எல்லா ஜோதிடர்களாலையும் பார்க்கப்படுற ஒரு யோக அமைப்புகள். இந்த யோக அமைப்புகள் நம்ம வாழ்க்கையில வந்து பணத்தை கொட்டாது. அந்தந்த அமைப்புகள் நம்மளுக்கு அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து ஒரு உயர்வான இடத்துல நம்ம போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் உண்மை. சில பேருக்கு ரொம்ப அக்கேஷனலாக நான் சொல்ற மாதிரி வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒருத்தர் 10 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு வந்து அது வந்து பொருளாகவும் கொட்டும். பொதுவாக வந்து இந்த யோகங்கள் வந்து அருளையும் ஆனந்தத்தையும் இறை நெருக்கத்தையும் இறை அணுக்கத்தையும் தான் நம்மளுக்கு தொடர்புபடுத்தி தான் அந்த ராஜயோகங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனால் வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது தான் வந்து இந்த ராஜயோகத்தோட மகிமை மகத்துவம். சரி சார், இந்த ராஜயோகங்கள் நம்ம ஜாதகத்தில் உண்மையிலேயே இருக்குது. விபரீத ராஜயோகம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துவோம். 3, 6, 12 கிரகங்கள் தான் தத்தமது வீடுகள்லையோ இல்லை இடம் மாறியோ இல்லை ஒன்று கூடியோ இதே 3, 6, 12 இருந்துச்சுன்னா அது நமக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அப்படின்றது வந்து பொதுவாக வந்து அந்த மாதிரி விபரீத ராஜயோகம் நமக்கு கஷ்டப்படாமையே நமக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் இறைவன் கொடுப்பார். அதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் எப்போ நடக்கும்? பொதுவாகவே வந்து இந்த ராஜயோகங்கள் எந்த கிரகத்தால் நமக்கு அந்த யோகம் நடக்குதுன்னு சொல்றோம். இப்போ வந்து தர்ம கர்மாதிபதினா 9, 10 அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். 9, 10 அதிபதி ஒன்று கூடியோ தனித்தனியாகவோ 9, 10 இருந்தாக்கா தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம சொல்லுவோம். எந்த 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டினுடைய திசை நமக்கு நடக்குதோ அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். மற்ற நேரத்துலலாம் வந்து அது ஆக்டிவேட் ஆகாது. அது மாதிரி வந்து இந்த கால சர்ப்ப யோகம் அப்படின்றது வந்து கால சர்ப்ப தோஷமா 29 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில பாடாப்படுத்தி எடுத்துரும். பல இன்னல்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை சூழல் தான் இருக்கும். அந்த 29, 30 வயசுக்கு அப்புறமா வந்து அது காலசர்ப தோஷம் காலசர்ப யோகமா மாறி நமக்கு வாழ்க்கையில வந்து பேரும் புகழும் பணமும் உயர்ந்த மதிப்பும் உயர்ந்த அந்தஸ்தும் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் நம்மளை வந்து மாற்றி வைக்கும். இது காலசர்ப யோகம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த கிரகங்களுடைய காலகட்டத்தில் தசா புக்திகளில் மட்டுமே அந்த ராஜயோகங்கள் நிச்சயமா படிக்கும், ஆக்டிவேட் ஆகும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய ஜாதகத்துலையுமே வந்து என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது. பொதுவாக வந்து இந்த 15, 16 யோகங்கள் தான் வந்து ஹைலைட் ஆனது. இதை சுற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அந்த ராஜயோகம் அதுக்கான தசா நமக்கு நடக்குதான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க. நம்ம இந்த ராஜயோகம் இருக்குது அந்த ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை உலகத்திலேயே வந்து நம்ம சும்மா இருந்தோம்னா நமக்கு தரித்திர யோகம் தான் வரும்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், மறக்காமல் மனம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.